காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு அமித்ஷா 2014 பேசினாரு. இப்ப வடகிழக்கு மாநிலங்கள்ல பாஜக முக்த் அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக வருவதுதான் மிக முக்கியமான செய்தி. அதாவது இந்தியாவினுடைய 2 பிரதானமான கட்சிகள், அதாவது மாநிலங்களை ஆண்டு கொண்டிருந்த, மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய 2 கட்சிகள் மிக முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறார்கள். வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். பாஜகவினர் சொல்கிறார்கள், சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இந்தியாவிலேயே பெரிய கட்சி, பல கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சி நாங்கள் தான் என்று. ஆனால் அந்த கட்சி 3 மாநிலங்களில் நாங்கள் போட்டியிடவில்லை என்று வெளியேறி இருக்கிறது. அது நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நாகாலாந்து, மணிப்பூர், மேகாலயா, இந்த 3 மாநிலங்களில் பாஜகவிற்கு துணிச்சலாக போட்டியிடுவதற்கு வேட்பாளரோ அல்லது அங்கு போட்டியிட்டால் தங்கள் கட்சிக்கு என்ன நேருவோ என்று பயந்து மோடியும் அமித்ஷாவும் போட்டியிலிருந்து அந்த மாநிலங்களிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. சரி, இது ஒரு புறம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு அமித்ஷா 2014 பேசினாரு. இப்ப வடகிழக்கு மாநிலங்கள்ல பாஜக முக்த் அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக வருவதுதான் மிக முக்கியமான செய்தி. அதாவது இந்தியாவினுடைய 2 பிரதானமான கட்சிகள், அதாவது மாநிலங்களை ஆண்டு கொண்டிருந்த, மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய 2 கட்சிகள் மிக முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறார்கள். வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, பாஜகவோடு கூட்டணி வைத்தால் நம் கட்சிக்கே ஆபத்து என்பதை உணர்ந்து கொண்ட 2 பெரிய கட்சிகள் தங்கள் கூட்டணியிலிருந்து பாஜகவை கழட்டி விட்டிருக்கிறார்கள். அதாவது உங்களுக்கு ஒடிஷா என்று சொல்லக்கூடிய மாநிலத்தில் நவீன் பட்நாயக்கினுடைய கட்சியோடு மோடி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார். நவீன் பட்நாயக் இறுதியில் சொன்னார், எங்களுடைய கட்சி இந்த மாநிலத்தில் நீடிக்க வேண்டுமானால் உங்களோடு அது ஒட்டோ உறவோ வைத்தால் அதுக்கு சாத்தியமில்லை, அதனால் உங்களோடு நாங்கள் கூட்டணி இல்லை, தயவு செய்து வெளியேறுங்கள் என்று பாஜகவை விரட்டி அடித்திருக்கிறார்கள். பஞ்சாபிலும் ஹரியானாவில் சிரோன்மணி அகாலிதள் என்று சொல்லக்கூடிய கட்சிக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு. ஆனால் பஞ்சாப்ல பெரிய செல்வாக்கு இருக்கு. கடந்த முறை பஞ்சாபில் பாஜகவோடு இந்த சிரோன்மணி அகாலிதள் இருக்கிற கட்சி கூட்டணி வைத்து சில இடங்களில் வெற்றி பெற்றார்கள், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த முறை சிரோன்மணி அகாலிதள் என்று சொல்லக்கூடிய கட்சி பாஜகவோடு நாங்கள் கூட்டணி இல்லை, எங்கள் கூட்டணியிலிருந்து விலகிவிடுங்கள் என்று வெளியேற்றிருக்கிறார்கள். இப்படி வடக்கில் இருக்கக்கூடிய மாநிலங்களே பாஜகவோடு கூட்டணி வைத்தால் தங்கள் கட்சிக்கு சிக்கல் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படின்னா, நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த சிரோன்மணி அகாலிதள் ஆகட்டும் அல்லது நவீன் பட்நாயக்குடைய கட்சி ஆகட்டும், கீழ்மட்டத்துல ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. மக்களோ 2ஆம் கட்ட தலைவர்களோ பாஜகவோடு கூட்டணி வைப்பதை விரும்பவே இல்லை, துளி அளவும் விரும்பல. இப்ப நீங்க தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. பாமக ஒரு கட்சி, தகப்பனாரும் மகனும் சேர்ந்து நடத்துற கட்சி, ஒரு சாதி கட்சி. இந்த கட்சியில பிஜேபியோடு கூட்டணி ஒரு சைடுல அன்புமணி பேசிட்டு இருக்காரு, இந்த பக்கம் ஏடிஎம்கே கூட பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா என்ன நடந்தது கடைசியில் அப்படின்னா, அன்புமணி நமக்கு கிடைக்கிறதெல்லாம் வாங்கிடுவோம், வாங்கிட்டு பேசாம எப்படியும் நம்ம தேர்தலில் வெற்றி பெற போவதில்லை, பணத்தை வாங்கிட்டு பேசாம இருக்கலாங்கிற எண்ணத்துல இருந்தாரோ இன்னும் தெரியல, பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஆனால் பாமகவினுடைய தொண்டர்கள், பாமகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருக்குமே பாஜகவோடு கூட்டணி வைப்பது சற்றும் பிடிக்கவில்லை என்பது அன்றைக்கே விவாத பொருளாக மாறியது என்பது தெரியும். சரி, இது விடுவோம். இப்ப நீங்க பஞ்சாப், அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒடிஷா, இந்த மாநிலங்கள்லாம் பாஜகவை தங்களுடைய கூட்டணியிலிருந்து விலக்கி இருக்கிறார்கள் அவர்கள், உங்களுக்கு தெரியும். மகாராஷ்டிராவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மகாராஷ்டிராவில் என்ன அப்படின்னா, இந்த கூட்டணியோடு நின்றால் பெரும் தோல்வி தங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட மோடி ராஜ் தாக்கரேவை எப்படியாவது உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ராஜ் தாக்கரேவை கட்சிக்குள்ள கொண்டு வந்தா ஷிண்டேனுடைய கட்சியான அந்த சிவசேனாவை உடைத்து ஷிண்டேன்னு ஒருத்தரை தூக்கிட்டு வந்தார் இல்லையா மோடி, அந்த ஷிண்டே இன்னைக்கு போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காரு. நாங்க அப்படின்னா இந்த கூட்டணியில தொடர மாட்டோம், ராஜ் தாக்கரேயும் நமக்கு ஆகாது,
அவங்களை இந்த உள்ள கொண்டு வந்தோன்னா நாங்க உங்க கூட்டணியில தொடர முடியாது என்று போர்க்கொடி தூக்கி இருக்கிறார். இது மகாராஷ்டிராவினுடைய நிலைமை. மகாராஷ்டிராவில கண்டிப்பாக பெரும் தோல்வி பாஜக இருக்கிறது. சர்வேவே ப்ரீபோல் சர்வேவே வந்துருச்சு. இந்த நேரத்தில் ராஜ் தாக்கரே ஷிண்டே விஷயத்துல அங்க மிகப்பெரிய அளவிலான புகைச்சல் போய்கொண்டிருக்கிறது. நம்முடைய பக்கத்து மாநிலம் கர்நாடகா. நான் ஏன்னா கர்நாடகா மகாராஷ்டிரா ஸ்விங் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. எப்படி வேண்டுமானாலும் மாறி மறையலாம். பாஜகவிற்கு இப்போதுள்ள நிலவரப்படி மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய மாநிலங்கள் இவை. இப்ப நீங்க மாண்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி, அந்த தொகுதியில ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் சுமலதா. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு பெரிய நடிகை, கன்னடத்தினுடைய பெரிய நடிகராக இருந்த அம்பரீஷ் அவர்களுடைய மனைவி. இந்த சுமலதா என்று சொல்லக்கூடிய நபர் இப்போது பாஜகவில் இணைந்திருக்கிறார். ஆனா மாண்டியா தொகுதி யாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது? ஜனதாதள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப குமாரசாமியோ இல்ல வேற யாராவதோ அங்கே போட்டியிடலாம் என்று அரசல் புரசலாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி என்றால் மாண்டியா தொகுதியில் மீண்டும் சுமலதாவிற்கு வாய்ப்பளிக்கப்படுமா என்றால் வாய்ப்பளிக்காது. அப்ப சுமலதா இன்னைக்கு ஊடகங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தி, அவர்கள் தொடர்பான ஒரு செய்தி கசிந்திருக்கிறது. பாஜக கூட்டணியை விட்டு விலகப் போவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தனித்து போட்டியிடுவதாக சொல்லியிருக்கிறார். இது கர்நாடகாவுடைய நிலைமை. சரி, பாஜகவிற்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலைமை என்ன? வருண் காந்திக்கு சீட்டு கொடுக்கல. சரியா? வருண் காந்தியை காங்கிரஸ் நேற்றைய தினம் அழைத்திருக்கிறது. நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் காங்கிரஸ் கட்சியில் வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். வருண் காந்தி எப்போது எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் பாஜக கட்சியை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி என்றால் தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா, பஞ்சாப் இந்த மாநிலங்களெல்லாம் விட்டுருங்க. இங்க வந்து பிஜேபிக்கு முட்டை 3 மாநிலங்கள்ல போட்டியிடலை. அப்போ உத்தரப்பிரதேசல நிலைமை இப்படி இருக்கு, கர்நாடகாவில் நிலைமை இப்படி இருக்கு, மகாராஷ்டிராவில் நிலைமை இப்படி இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு 100 இடங்கள் கூட பாஜகவிற்கு கிடைக்காது அப்படிங்கிறதா இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. அப்படி என்றால் நான் கேட்கிறேன், மோடியினுடைய அரசியல் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலோடு முடிவுக்கு வருகிறது என்பதுதான் உண்மை. ஆனா எனக்கு மோடியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க உங்களை விஸ்வகுருன்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க, உங்களை வளர்ச்சியின் நாயகன் என்று சொல்லிக்கிறீங்க, நேருவை விட மிகப்பெரிய பிரதமர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே சொல்லிக்கிறீங்க. அப்படின்னா ஏன் நீங்க பயப்படுறீங்க? நான் என்ன கேட்கிறேன் என்றால், உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் கடந்த 10 வருடங்களில் உங்கள் வளர்ச்சியை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் ஏன் இவ்வளவு பெரிய தடுமாற்றத்திற்கு கொண்டிருக்கீங்க? இன்னைக்கு தேர்தல் பத்திரம் இந்த ஊழல் வெளிவந்ததுல இருந்து என்ன பண்ணணும்னே தெரியல. ஏன்னா ஒரு 100-150 இடங்கள்னு சொல்லி இருந்தது கூட இந்த தேர்தல் பத்திரத்தில் மோடியினுடைய ஊழல் அம்பலப்பட்டு நிற்பதால் இனி பெரிய சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ வளர்ச்சியும் எதுவும் இல்லை. அப்ப கட்சிகளை விலக்கி வாங்குவது, தலைவர்களை விலக்கி வாங்குவது, எதிர்கட்சி தலைவர்களை சிறையில் போடுவது, எதிர்கட்சியினுடைய வங்கி கணக்குகளை முடக்குவது, எவ்வளவு பயப்படுகிறார் மோடி பாருங்களேன். எப்படியெல்லாம் ஒரு வெற்றியை நிலைநிறுத்துவதற்கு, வெற்றியை அடைவதற்கு குறுக்கு வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு பிரதமர் இந்திய வரலாற்றில் இருந்திருக்கிறாரா? எனக்கு தெரிஞ்சு கிடையாது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.